ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறி நல்லா வேகட்டும். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூட காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி நல்லா ரிச்சான கிரேவி. காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சோம்பு, தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே குழம்பு இறக்கிடணும். இல்லைன்னா திரியாக வந்துடும். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு காய்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, நானுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.